வணக்கம் நண்பர்களே. இலங்கை உள்ளிட்ட ஒரு 5-6 நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். நான் போன இடங்கள்லாம் வியந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த போக்குவரத்து ஒழுங்கு. எல்லா இடங்கள்லையும் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த போக்குவரத்தில் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிற வழக்கம் அந்தந்த நாடுகளில் இருக்குது. முக்கியமாக இலங்கை, துபாய் மாதிரி நாடுகளில் அப்படி இருக்கும். அந்த ட்ராக்கை தாண்டி பக்கத்தில் போகவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, தோ இருக்குது பெங்களூரு. அங்கே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒழுங்கு இருக்குது. அவங்களுடைய டிராஃபிக்கில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஹெல்மெட் போடணும்னா போட்டுக்கிறாங்க. அந்த ட்ராக்கை தாண்டி இன்னொரு பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. நோ பார்க்கிங்கில் வண்டிகளை நிறுத்துறதில்ல. கரெக்டாக சீட் பெல்ட் போடுறாங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த விதிகள் எதையுமே யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எவ்வளவு தான் நீங்கள் ஃபைன் போடுங்க, கிழிச்சு போடுங்க, எதையுமே இவங்க கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அப்படியே தாறுமாறாக ஆட்டோ ஓட்டுறது, பஸ்ஸு ஓட்டுறது, சைக்கிள், பைக்கு எல்லாமே, கார் உள்பட எல்லாமே அப்படி தான் இங்கே நடக்குது. இது எப்போ மாறும்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா சென்னை போக்குவரத்து காவல்துறை இதை மாற்றுவதற்காக என்னென்னவோ போராடுறாங்க. பட் இங்கே சாலைகள் அகலமே கிடையாது. ஏற்கனவே இருக்கிற சாலையே ரொம்ப சின்ன சாலை. இதில் சிங்கார சென்னை அப்படி இப்படின்னு எதோ சொல்லி அந்த பிளாட்ஃபார்மை பெருசாக்கி பிளாட்ஃபார்ம் முழுக்க கடைகள் தான் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னே தெரில. சரி, அதெல்லாம் விடுங்க, மெயின் பிரச்சனைக்கு வருவோம். இப்போது போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி ஒரு 3-4 நாள் தமிழ்நாடு அல்லோலப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நாங்குநேரியில் நடந்த சம்பவம் இது. ஒரு காவலர் பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்காரு. அவர்கிட்ட கண்டக்டர் டிக்கெட் வாங்க சொல்கிறாரு. இத்தனைக்கும் அந்த காவலர் சீருடையில் இருக்கார். அவர் நான் வாங்க மாட்டேன், நான் எதுக்கு வாங்கணும், போலீஸ்க்கு இலவசம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த பேச்சுவார்த்தை தடிச்சிட்டே இருக்குது. இது அந்த கண்டக்டரே வீடியோ எடுத்தாரா அல்லது மற்றவர்கள் எடுத்தாங்களான்னு தெரியல. அந்த வீடியோ வெளியில் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அந்த போலீஸ் டிக்கெட் எடுக்கவே இல்லை. டிக்கெட்டு எடுக்கலைன்னா நான் பஸ்ஸை நகர்த்தவே மாட்டேன்னு இவர் ஒரு பக்கம் சொல்ல, அவர் ஒரு பக்கம் சொல்ல, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதற்கப்புறம் நடந்தது தான் மிகப்பெரிய காமெடி. என்னென்னா, ஒரு துறை மீது இன்னொரு துறை பயங்கர வன்மத்துக்கு வந்துருச்சு. உன்னை நான் விடுறேனா பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் எல்லா இடங்களிலும், சென்னையில் கூட அது நடந்துச்சு. ஆக்சுவலாக தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி பகுதிகளில் நடந்தது, கன்னியாகுமரி பகுதியில் நடந்ததுங்கிறத தாண்டி சென்னையிலும் அதனுடைய தாக்கம் இருந்துச்சு. என்னடான்னா, இந்த பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போதே அதை வழிமறித்து நிறுத்தி நீ ஏன் சீட் பெல்ட் போடல அப்படின்னு ஒரு ஃபைனை எழுதி ஒரு ரிசிப்டை டக்குன்னு எடுத்து அந்த டிரைவர் கையில் காவல்துறையினர் கொடுக்குற காட்சிகளை நான் பார்த்தேன். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ்களுக்கு சரமாரியாக ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்படின்னா அவங்க அதை விட குடாக்கண்டம் தான் போல இருக்குது. அதே மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டரு பஸ்ஸில் போகிறாரு. அவரை டிக்கெட் எடுக்க சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாரு கண்டக்டரு. இப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் கண்டக்டருக்கும் மீண்டும் ஒரு வாக்குவாதம் வருது. இப்படி இந்த இரு துறைகளும் சண்டை போடுறத அரசியல்வாதிகள் வரைக்கும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு, நீங்கள் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு 2 துறைகளுக்கும் நடுவிலான அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜி.கே. வாசன் சொல்கிறாரு. இன்னும் பல அரசியல்வாதிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருக்கிறார். ஸோ இந்த அளவுக்கு எல்லாருடைய கவனத்தையும் இந்த சம்பவம் ஈர்த்துருச்சு. அதற்கப்புறம் நடந்தது நிஜமாகவே சத்தியமாக நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை சார்ந்தவர்களை கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறாங்க, பரஸ்பரம் அன்பு செலுத்துகிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட பஸ்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் தள்ளுபடி பண்ணப்படுகிறது, அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்ட்டாங்க. அதேமாரி சீட் பெல்ட் போடாத டிரைவர் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, குற்றம் தானே, நடந்துருச்சு, நீங்கள் ஃபைனும் போட்டுட்டீங்க. இது வரைக்குமாவது அதை நீங்கள் உறுதியாக நின்று கடைபிடிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு இதே டிரைவர் பஸ்ஸில் உட்காரும்பொழுது நம்ம சீட் பெல்ட் போடணுங்கிற உணர்வு அவருக்கு வரும். நோ பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தக்கூடாதுங்கிற உணர்வு வரும். எப்போ தான் நீங்கள் இந்த அழுத்தத்தை அரசு போக்குவரத்து துறை மீது கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல இடங்களில் அவர்கள் சிக்னலை மதிப்பதே கிடையாது. இப்போ எல்லாருமே சிக்னலில் நின்று போவோம் அப்படின்னு நிற்கிறோம்னா
பஸ்ஸு மட்டும் நிற்கவே நிற்காது, அது பாட்ட போகும். நீ யார் என்ன கேட்க போகிறாங்க என்ன அப்படின்னு. ஏற்கனவே இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மீது விதிக்கப்பட்ட அபராதத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம், உங்கள் மீது நடவடிக்கை இல்லைன்னு காவல்துறை இறங்கி வந்துச்சுன்னா நாளைக்கு அவங்க எந்த விதியை மதிப்பாங்க? ஸோ இப்போது நாம் எப்படி வெளிநாடு மாதிரி ஆகிறது அல்லது குறைந்தபட்சம் பெங்களூர் மாதிரி ஆகிறது?